ஹலோ மக்களே! இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி குரூப் டி நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மொத்தம் 32,400 பிளஸ் வேக்கன்சி வந்து இந்த மாசம் 23ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெப் 22 வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். சரிங்களா? நீங்க வந்து உங்க மொபைல் ஃபோன்லேயே கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா லேப்டாப் இருந்தா லேப்டாப்லயுமே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்க வந்து சில விஷயங்கள கையில எடுத்து வச்சுக்கணும். இதெல்லாம் ரெடியா வச்சுட்டு அப்ளை பண்ணுங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10த் மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஒரு வேலிட் இமெயில் ஐடி இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் வந்து ஆதாரோட லிங்க் ஆன அந்த ஃபோன் நம்பர் வேணும். ஏன்னா, அதுக்கு வந்து ஓடிபி வரும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் பாஸ்புக் எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்காக பாஸ்புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து ரூ. 500 பே பண்ற மாரி இருக்கும். ரூ. 500 பே பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரூ. 400 ரீஃபண்ட் வந்துரும். இன்னும் சில பேர் வந்து ரூ. 250 பே பண்ணுவீங்க. எஸ்சி, எஸ்டிலாம் வந்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரூ. 250யுமே வந்து எக்ஸாம் ஒன்ஸ் நீங்க வந்து அந்த சிபிடி அட்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபுல் அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆயிரும் ரூ. 250. ஸோ, அதுக்கு தான் வந்து நீங்க பேங்க் அக்கவுண்ட் வந்து அதில என்டர் பண்ற மாரி இருக்கும் அப்ளை பண்ணும்போது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ, சிக்னேச்சர் இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி வைக்கணும். அதெல்லாம் வந்து நான் சொல்றேன். அப்ளை பண்ணும்போது. முதல்ல வந்து கூகுள்ல போய் ஆர்ஆர்பி சென்னை அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கோங்க. அதில வந்து ஃபர்ஸ்ட்டு இத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இங்க இருக்கும் பாருங்க. சென்ட் நம்பர் 08/2024ன்னு இருக்கா? லெவல் 1 அப்படின்ற போஸ்ட் இருக்கும். அதுதான் வந்து குரூப் டி. சரிங்களா? அதில வந்து அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கோங்க. அப்ளை ஆன்லைன் குடுத்தோனே இந்த மாரி வந்துரும் உங்களுக்கு ஸ்க்ரீனு. இதில வந்து ரெட் கலர்ல அப்ளைன்னு இருக்கா? அத தொட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஆர்ஆர்பி அதாவது லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன ஏஎல்பி ஆகட்டும், என்டிபிசி அப்படி இல்லன்னா வந்து ஜேஇ இல்லன்னா ஆர்பிஎஃப் டெக்னீஷியனு இந்த மாரி ஏதாவது ஒரு எக்ஸாம்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி நீங்க வந்து உங்ககிட்ட அக்கவுண்ட் இருக்கும். ஸோ, நீங்க வந்து ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கவுண்ட் அப்படின்னு குடுத்து லாகின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்கேஸ் நீங்க வந்து இதுவரைக்கும் அப்ளையே பண்ணதில்ல அப்படின்ற பட்சத்தில, கிரியேட் அன் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லி குடுக்கணும். முதல்ல அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும். அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் புதுசா இப்ப தான் ரயில்வே எக்ஸாம்க்கே அப்ளை பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு தான் அப்ளை பண்ண முடியும். அக்கவுண்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு உங்களோட கண்ட்ரி எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்தியான்னு குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபுல் நேம் உங்களோட நேம் வந்து இங்க டைப் பண்ணணும். அந்த ஃபுல் நேம் எப்படி நீங்க குடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக 10த் மார்க் ஷீட் எடுத்து வைக்க சொன்னேன்னா, 10த் மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ, ஒரு புள்ளி இருந்தா ஒரு புள்ளி சரிங்களா? உங்க இனிஷியல் இருந்தா இனிஷியல், கேப்ஸ்ல இருந்தா கேப்பிட்டல். 10த் மார்க் ஷீட்ல இருக்கிற மாரி அப்படியே அச்சடிச்ச மாரி உங்க நேம் வந்து நீங்க வந்து ஃபுல் நேம் வந்து இங்க என்டர் பண்ணணும். சரிங்களா? அதில ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்பிட்டல்ல இருந்தா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்பிட்டல் சரிங்களா? ரிமைனிங் எல்லாம் ஸ்மால்ல இருந்தா ஸ்மால் இந்த மாரி 10த் மார்க் ஷீட்ல உங்க நேம் எப்படி இருக்கோ, அதே மாரி ஃபுல் நேம் அடிங்க. அத வந்து அகைன் ரீடைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா? உங்க பேர வந்து இடைக்காலத்தில மாத்துனீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து நோ குடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் மாத்தியிருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் உங்களோட டேட் ஆஃப் பர்த் குடுத்துட்டு அதையுமே வந்து ரீடைப் பண்ணணும். அதுக்கப்புறம் ஜெண்டர் மேலா, ஃபீமேலான்னு குடுத்துட்டு அதையுமே ரீடைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம் 2மே வந்து அவங்களோட சர்டிஃபிகேட்ல இருக்கிற மாரி குடுங்க. இன்கேஸ் அவங்க வந்து அவங்களுக்கு சர்டிஃபிகேட் எதுவுமே இல்ல அப்படின்ற பட்சத்தில, அவங்களோட ஏதாவது ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டு, பான் கார்டு அதில எப்படி இருக்கோ அந்த மாரி குடுத்துக்கோங்க. உங்க ஃபாதர், மதர்ஸ் நேமு. அதையும் ரீடைப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் இமெயில் ஐடி சரிங்களா? வேலிட் இமெயில் அட்ரஸ் குடுத்துட்டு, ஜெனரேட் இமெயில் ஓடிபின்னு குடுத்தீங்கன்னா, இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். சரிங்களா? அத வந்து இங்க என்டர் பண்ணிட்டீங்கன்னா, இமெயில் வெரிஃபை ஆயிரும். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு, ஜெனரேட் மொபைல் ஓடிபின்னு குடுத்தீங்கன்னா, அதுவுமே வந்து மொபைலுக்குமே வந்து உங்க ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதையும் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ற மாரி இருக்கும். சரிங்களா? ஆதார் நம்பர் என்டர் பண்ணிட்டீங்கன்னா, ஆதார் நம்பரோட லிங்க் பண்ணி ஒரு மொபைல் நம்பர் இருக்கும்ல, அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த நம்பருக்கு வர அந்த ஓடிபியும் என்டர் பண்ணி வெரிஃபைன்னு குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த செக் பாக்ஸ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, அக்கவுண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். அக்கவுண்ட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி பாஸ்வேர்ட் வந்து செட் பண்ணணும். கீழ கிரியேட் யுவர் பாஸ்வேர்டுன்னு இருக்கா? பாஸ்வேர்ட் நம்மளே செட் பண்ற மாரி இருக்கும். பாஸ்வேர்டு வந்து காம்பினேஷனா இருக்கணும். எப்படி இருக்கணும்னா, கேப்பிட்டல் லெட்டர் இருக்கணும், ஸ்மால் லெட்டர் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், நம்பர் இருக்கணும். அந்த மாரி மிக்ஸடா பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிட்டு இந்த கேப்ச்சா அதாவது ஐ அம் நாட் அ ரோபோட்ன்னு இருக்கா? அத கிளிக் பண்ணிட்டு, பிரிவ்யூ அண்ட் கிரியேட் அன் அக்கவுண்ட் அப்படின்றத குடுத்துருங்க. குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அக்கவுண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் உங்களோட லாகின் பண்ணிட்டு உள்ள வர சொல்லும். லாகின் பண்றதுக்கு வந்து உங்களோட இமெயில் ஐடி ஆர் மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் நீங்க கிரியேட் பண்ண பாஸ்வேர்ட் போட்டீங்கன்னா,
இந்த பேஜுக்குள்ளே வந்துடும், அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷனுக்குள்ளே வந்துடும் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோன்னு. இதில் வந்து 2 நோட்டிஃபிகேஷன் இப்போ கரண்ட்டில் இருக்குது பாருங்கள். இதில் நம்ம அப்ளை பண்ண போகிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல் 1 போஸ்ட் ஃபஸ்ட்டு உள்ளது. அதே மாதிரி இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆர்ஆர்பி ஆர்ஆர்சி வந்து நம்மளை இது வரைக்கும் டிபார் பண்ணல அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி எந்த ஜோனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, சென்னைனா சென்னை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளே வந்துடும். இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பீங்களா, அது எல்லாமே இங்கே வந்துடும். சரிங்களா? பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்ததுக்கப்புறம் ரிமைனிங் கொஞ்சம் இது நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்ட்ரி, டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறமா வந்து உங்கள் நேமு, ஃபாதர்ஸ் நேமு, மதர்ஸ் நேமு, ஜெண்டரு, இமெயில் அட்ரஸு, மொபைல் நம்பர் வரைக்கும் அப்படியே ஒரு வாட்டி ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து மேரிடா அன்மேரிடா, அன்மேரிட்னா அன்மேரிட், மேரிட்னா மேரிடு. அதுக்கப்புறமா வந்து ரிலீஜன் இந்துவா, கிறிஸ்டினா, முஸ்லீமா, மதர் டங்கு தமிழா, என்ன மதர் டங்கு அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சாய்ஸ் ஆஃப் எக்ஸாம் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் வேணுன்னா இங்கிலீஷு, தமிழில் வேணுன்னா தமிழ். சரிங்களா? அதுக்கப்புறம் பர்மனெண்ட் விசிபிள் மார்க்ஸ் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் 1, பர்மனெண்ட் விசிபிள் மார்க்ஸ் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் 2 அப்படின்னு 2 இருக்கா? உங்கள் உடம்புல உள்ள ஏதாவது ஒரு காயமோ இல்லை மச்சமோ அந்த வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் வந்து ஒரு மச்சம் இருக்குன்னா அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். மோல் அட் மை ரைட் ஹேண்ட் ஆர் லெஃப்ட் ஹேண்ட் எங்கே இருக்கோ அதை மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? அந்த மாதிரி 2 இது கொடுத்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்கேர், ஏதாவது தழும்பு எங்கேயாவது இருக்குன்னா, இல்லை ஏதாவது காலில் ஒரு தழும்பு இருக்குது, ஒரு மச்சம் ஒரு தழும்பு, இந்த மாதிரி கூட இது பண்ணலாம். இல்லை 2 மச்சம் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அதை என்ட்ரு பண்ணக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஆர்னா யூஆர் கொடுத்துருங்க. எஸ்சிஎஸ்டியில் வரீங்கன்னா எஸ்சிஎஸ்டி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்கும். அதுக்கப்புறம் இதுவே நீங்கள் ஓபிசின்னு வச்சுக்கோங்களேன். ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ரீசெண்டாக அப்ளை பண்ணது இருக்கணும். ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா 2024 மார்ச்சுக்கு அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணது உங்ககிட்ட இருந்ததுன்னா அது வேலிடு. இல்லை அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து வேலிடு கிடையாது. நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து இப்போ உடனே பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கிட்டு கூட நீங்கள் ஓபிசியில் போடலாம். இல்லை இந்த வீடியோ நீங்கள் வந்து டேட்டு முடியும் போது February ஒரு 15க்கு மேலே பார்க்குறீங்க, ஒரு 18ஆம் தேதி பார்க்குறீங்க, 15க்கு மேலே கூட உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு 18, 20 கிட்ட பார்க்குறீங்கன்னா நெருக்கத்தில் முடியும் போது அப்போ வந்து உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் கிடைக்காது. லாஸ்ட் டைமில் வந்து யூஆர்ன்னு போட்டு அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. இப்போ ரொம்பவே டைம் இருக்குது. ஏன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா இ-சேவை மையத்தில் போனீங்கன்னா ஒரு 3 நாளில் வந்து உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருந்தால் 3 நாளில் வந்துடும். இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு வாரம் ஆகும். சரிங்களா? அவ்வளோதான். ஏன் ஓபிசியில் இருந்தால் ஓபிசி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, யூஆரை கம்பேர் பண்ணும்போது ஓபிசிக்கு வந்து கொஞ்சம் கட் ஆஃப் வந்து கம்மியாக வரும். அதை கம்பேர் பண்ணும்போது எஸ்சிஎஸ்டிக்கு வந்து இன்னும் வந்து கட் ஆஃப் வந்து கம்மியாக இருக்கும். நீங்கள் என்ன கேஸ்ட்டோ அந்த கேஸ்ட்டை வந்து ரிசர்வேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஓபிசினா ஓபிசின்னு கொடுத்துக்கோங்க. ஓபிசி கொடுத்துட்டு சும்மா விடக்கூடாது. அதோட சர்டிஃபிகேட் நம்பர் எல்லாமே கேட்கும் பாருங்கள். சரிங்களா? ஓபிசியில் நீங்கள் வந்து நான் கிரிமி லேயரா அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் கிரிமி லேயருக்கு வந்து எஸ் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த பெனிஃபிட் வரும். நான் கிரிமி லேயர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேரண்ட்ஸோட இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 8 lakhsக்கு வந்து கீழே இருக்கணும். கீழே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த பெனிஃபிட் வந்து கிடைக்கும். 8 lakhsக்கு மேலே இருந்தால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரிமி லேயரில் போயிடுவீங்க. நோன் கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் வந்து யூஆரில் கன்சிடர் பண்ணப்பட்டுருவீங்க. கட் ஆஃப் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வரும். அதுக்கப்புறம் உங்களோட ப்ரெசென்ட் அட்ரஸ் அப்படியே என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸை வந்து டிக் கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே பர்மனெண்ட் அட்ரஸும் ப்ரெசென்ட் அட்ரஸும் சேம் அப்படின்ற பட்சத்தில் இந்த செக் பாக்ஸை டிக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இங்கே நீங்கள் டைப் பண்ணது அப்படியே பர்மனெண்ட் அட்ரஸில் வந்துடும். உங்களோட ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் பின்கோடு, சரிங்களா? இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் இப்போ கரண்ட்டில் இருக்கிற அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் சேம்னா அந்த டிக் மார்க் கொடுத்துங்க. அப்படியே அது வந்துடும். வந்துட்டதுக்கப்புறம் சேவ் கொடுத்துட்டு அகைன் நெக்ஸ்ட்டு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்குள்ளே போயிடும். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை வந்து சேவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அதர் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனா அப்படின்னு சொல்லி கேட்குது. எஸ்னா எஸ், நோனா நோ. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். அதாவது டிசபிள்டு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குது. எஸ்னா எஸ், நோனா நோ. சரிங்களா? அதுக்கப்புறம் டூ யூ நீட் ஏ ஸ்க்ரைப், அதாவது பிடபிள்யூபிடியாக இருந்தால் தான் ஸ்க்ரைபே தேவை, இல்லைனா இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் இபிசி சர்டிஃபிகேட் ஹோல்டரா அப்படின்னு சொல்லி கேட்குது. எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் கிளாஸ் அது கீழே வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. அதாவது வருமானம் வந்து ஆண்டு வருமானம் வந்து 50,000 ரூபாய்க்கும் கீழே இருந்தால் இபிசி அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரிக்குள்ளே வருவோம். அது மேக்ஸிமம் யாருக்குமே இருக்காது. இருந்தால் இருக்குன்னு கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி ரயில்வேல ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்குது. எஸ்னா எஸ், நோனா நோ. அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த கரண்ட் டிபார்ட்மெண்ட் ஆர் ஆர்கனைசேஷன், கரண்ட் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ்,
அதாவது நீங்கள் ரயில்வே இல்லாமல் வேறு எதுலையாவது ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கீங்களா? இது ரொம்ப மெயின். டீட்டெயில்ஸ் ஆஃப் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிஸ்ஷிப். நீங்கள் வந்து ரயில்வேல அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. முடிச்சிருந்தீங்கன்னா முடிச்சிருக்கீங்க எஸ்ன்னு கொடுத்து மற்ற எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இது வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் இருக்குது. கட் ஆஃப் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வரும். ஒரு 20, 25 மார்க் தான் வரும். நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சுட்டு இல்லைன்னு கொடுத்துட்டு போட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓப்பன் கேட்டகரியில் காம்பீட் பண்ணுற மாதிரி ஆயிரும். அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு எந்த ட்ரேடு முடிச்சிருக்கீங்க கொடுங்க. அதுக்கப்புறம் ட்ரைனிங் உங்களுக்கு எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடிஞ்சதுன்னு கொடுங்க. அதே மாதிரி ரிசல்ட் எப்போ டிக்ளேர் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரிசல்ட் டிக்ளேர் பண்ணியிருந்தா தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். எஸ்னா எஸ், நோனா நோ, அதையும் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இன்கேஸ் நீங்கள் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் முடிக்கல, வெறும் 10th தான் அப்படின்னா நோன் கொடுத்துட்டு ஃபர்தராக அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீஃபண்ட் ஆஃப் ஃபீ அக்கௌண்ட் ஹோல்டர் நேம். நம்ம வந்து எந்த அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நம்பரு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டோட ஐஎஃப்எஸ்சி கோடு இதெல்லாம் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்குள்ளே போயிடும். உங்களோட அந்த அதர் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு வந்து மெட்ரிகுலேஷன் 10th வந்து 10த்தோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ இருந்தால் ஐடிஐ இதோட ஃபில் பண்ணுங்கள். 10th வந்து மெட்ரிகுலேஷன் அது கொடுத்துட்டு ஸ்டேட் எந்த ஸ்டேட்டு, தமிழ்நாடுனா தமிழ்நாடு, வேறு எங்கே ஏதாவது ஸ்டேட்டில் படிச்சிருந்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டோட இதை கொடுத்துக்கோங்க. ஆந்திரானா ஆந்திரா, கர்நாடகானா கர்நாடகா, டிஸ்ட்ரிக்ட்டு சென்னை, போர்டு அதே மாதிரி எந்த போர்டு, ஸ்டேட் போர்டா மெட்ரிகுலேஷனா அது கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து 10th வந்து எப்போ பாஸ் பண்ணீங்க அப்படின்றது வந்து கேட்கும். சரிங்களா? டேட் ஆஃப் பாஸிங், அதுக்கப்புறம் உங்கள் 10த்தோட ரோல் நம்பரு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 10th அந்த சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, 10th மார்க் ஷீட்டு, அந்த மார்க் ஷீட்டோட சீரியல் நம்பர் வந்து கேட்குறாங்க. அதையும் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு அகைன் வந்து ஆட் அப்படின்னு கொடுத்து நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா ஐடிஐயோட டீட்டெயிலுமே ஆட் பண்ணுங்கள். இல்லைனா நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து அடுத்த பேஜ் ஒன்ஸ் நீங்கள் வந்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் 10th இதை ஆட் பண்ணுறீங்க. 10th ஆட் பண்ணக்கப்புறம் ஐடிஐ இருந்தால் ஐடிஐ ஆட் பண்ணுங்கள். இல்லைனா உங்களோட டிகிரி அதை பற்றிலாம் இங்கே எதுவுமே கேட்கல. டிகிரி முடிச்சிருந்தா டிகிரி ஆட் பண்ணணும். என்டிபிசிலலாம் பார்த்தீங்கன்னா 2 டிகிரி முடிச்சிருந்தா அந்த 2 டிகிரியை கூட நம்ம வந்து ஆட் பண்ணியிருப்போம். இங்கே அப்படி கேட்கல. 10th கம்பல்சரி அதை ஆட் பண்ணிடுவீங்க. ஐடிஐ முடிச்சிருந்தா ஐடிஐ, அப்படி இல்லையா வெறும் 10th மட்டும் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ண சொல்லும். சரிங்களா? ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ தான் இங்கே தான் நம்ம தப்பே பண்ணிடக்கூடாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து ரீசெண்டாக லாஸ்ட்டு 2 மாதத்தில் எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். பாஸ்போர்ட் சைஸு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் வர மாதிரி வாங்கிக்கோங்க ஃபோட்டோ. அதுக்கப்புறமா வந்து என்ன சைஸில் இருக்கணும்னா 35 mm இன்ட்டு 45 mmல இருக்கணும். அப்படி அப்லோட் ஆகலையா பிக்சல் வந்து 320 பிக்சல் இன்ட்டு 240 பிக்சலுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. எந்த கேபியில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 50 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ளே இருக்கலாம் ஃபோட்டோ. சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து இந்த ஃபோட்டோவில் நிறைய ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் ஸ்பெக்ஸ் போடுறவங்களா தான் மேக்ஸிமம் வந்து ஸ்பெக்ஸை கழட்டிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை ஸ்பெக்ஸ் போட்டு தான் எடுப்பேன் அப்படின்னா அந்த ஸ்பெக்ஸில் வந்து கிளார் அடிக்காமல் பார்த்துக்கோங்க. அந்த கிளாரால் உங்கள் ஃபேஸ் வந்து மறையக்கூடாது. அதே மாதிரி கூலிங் கிளாஸு, கேப்பு இந்த மாதிரிலாம் போட்டு நீங்கள் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி முடியை வச்சு நெத்தியை மறைக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த பேராவை அப்படியே ஒரு ரீடு விட்டுக்கோங்க. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு ஒரு ரீடு விட்டுக்கோங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது. சரிங்களா? பண்ணாமல் அந்த ஃபோட்டோ வந்து கரெக்டாக இருக்கணும். நம்ம சொன்ன மாதிரி இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, ஒயிட் பேக்ரவுண்டு ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ அதை அப்லோட் பண்ணுங்கள். அதை அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிக்னேச்சர் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. A4 ஷீட் ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த சிக்னேச்சர் வந்து ரன்னிங் லெட்டரில் இருக்கணும். ரன்னிங் லெட்டர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் இருக்கக்கூடாது. அப்படியே ஸ்பீடாக சிக்னேச்சர் போடுவீங்களா அந்த மாதிரி போடணும் ஒரு ஒயிட் பேப்பரில். அதை ஸ்கேன் பண்ணி அதை அப்லோட் பண்ணணும். சிக்னேச்சர் வந்து எவ்வளோ எம்எம்க்கு நீங்கள் ஸ்கேன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 mm. அதே மாதிரி டாப்பில் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 20 mm. 50 × 20 mmக்கு வந்து சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிக்னேச்சரோட சைஸு அதாவது அந்த ஃபைல் சைஸ் எவ்வளோ இருக்குன்னா 30 கேபிலேருந்து 50 கேபி வரைக்கும் இருக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி பிக்சலும் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. டைமென்ஷன்ஸ் ஆஃப் 50 mm × 20 mm, அப்படி இல்லைனா பிக்சல் வந்து 140 × 60 பிக்சல். ஸோ சிக்னேச்சர் இந்த மாதிரி தான் இருக்கணும். சிக்னேச்சரும் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்குள்ளே போயிடும். ஒன்ஸ் வந்து ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களோட போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? மொத்தம்
சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா 14 போஸ்டிங்க்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த போஸ்டிங் மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொல்லி 1, 2 மட்டும் சூஸ் பண்ணிங்கன்னா அது அந்த 1, 2த்துக்கு மட்டும் தான் நீங்கள் எலிஜிபிள் வருவீங்க. ஸோ எல்லாத்தையுமே சூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் பிரிட்ஜ் செகண்டில் வேணும். அந்த நம்ம கொடுக்குறது தான் சரிங்களா. இப்போ 8வதுல உள்ளதை நான் ஃபஸ்ட்டில் வைக்கணுன்னாலும் வைக்கலாம். எதை நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அந்த மாதிரி நான் சும்மா இப்போ ரேண்டமாக சூஸ் பண்ணுறேன். நான் சூஸ் பண்ணுறதே எல்லோரும் சூஸ் பண்ணாதீங்க. இது சும்மா சூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் சூஸ் பண்ணிடுங்க. கொடுத்துருக்க எல்லா போஸ்டிங்கையும் சூஸ் பண்ணிடணும். இன்கேஸ் பாயிண்ட்ஸ்மேன் ஃபஸ்ட்டில் வேணுன்னா அதை தூக்கிட்டு போய் ஃபஸ்ட்டில் கூட வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ எது ஃபஸ்ட்டில் வேணுமோ அதை ஃபஸ்ட்டில் கிளிக் பண்ணுங்கள். எது செகண்ட் வேணுமோ அதை செகண்ட் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இப்போ பாயிண்ட்ஸ்மேன் ஃபஸ்ட்டில் வச்சுருக்கீங்க. நீங்கள் பாயிண்ட்ஸ்மேன் கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு அலாட் பண்ணிடுவாங்க. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அடுத்த ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பார்ப்பாங்க. லோகோ ஷெட்டு கொடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா பாயிண்ட்ஸ்மேன் கிளியர் பண்ணாமல் செகண்ட் உள்ள ப்ரிஃபரன்ஸோட கட் ஆஃப் கிளியர் பண்ணிங்கன்னா அந்த போஸ்டிங் அலாட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி போஸ்டிங் வந்து போடுவாங்க. ஸோ போஸ்டிங் வந்து போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நல்லா டிசைட் பண்ணிவிட்டு கொடுங்க சரிங்களா. போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு பிளேஸ் என்ன பிளேஸ், சென்னைனா சென்னை, வேறு எந்த ஊரோ அந்த ஊரை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷன் வந்து அப்படியே வரும் உங்களுக்கு சரிங்களா. அதில் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பக்காவாக சூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ப்ரிவ்யூ கேட்கும். அப்போவே ஏதாவது எடிட் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஏதாவது ராங்காக கொடுத்துட்டு நீங்கள் வந்து அப்படியே சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட் டேட் முடிஞ்சக்கப்புறம் காசு பே பண்ணி தான் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போவே கரெக்டாக அந்த அப்ளிகேஷன் ப்ரிவ்யூ பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கான்னு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிஷன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து காசு வந்து பே பண்ணிடணும் சரிங்களா. உங்களுக்கான ஃபீஸ் வந்து எவ்வளோன்னு காட்டும். உங்கள் கேட்டகரிக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு சொல்லி காட்டும். ₹500 இல்லை ₹250 அப்படின்னு சொல்லி காட்டும். அந்த ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆயிரும். அவ்வளோதான் மக்களே அப்ளை பண்ணுறது சரிங்களா. ஒன்ஸ் அப்ளை பண்ணியாச்சு, அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். எப்படி படிக்கணும் அப்படின்னு தெரிலனா பிரச்சனையே இல்லை. நம்மளோட ஆப் ரயில்வேஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி ஆப் இருக்கும். அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் போய் பாருங்கள் அந்த ஆப் இருக்கான்னு பாருங்கள். இன்கேஸ் சர்ச்சில் காட்டலைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் வைக்கிறேன். அதை தொட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஆப்பில் போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களோட நேமு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து கோர்சஸ் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா. ஆர்ஆர்பி குரூப் டி கோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். இப்போ வந்து ஆஃபர் போகுது சரிங்களா. கம்ப்ளீட் கோர்ஸ் உங்களுக்கு கோர்சஸ் கிளாஸஸ்ஸு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப், அதுக்கப்புறம் டெஸ்ட் சீரியஸ் 800+ டெஸ்ட் சீரியஸ் இருக்கும். இதெல்லாம் சேர்த்து வந்து ₹1400 தான். ஆஃபர் வந்து நாளைக்கு அதாவது 31 வரைக்கும் இருக்கும் சரிங்களா. 31 மிட்நைட் வரைக்கும் இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை லைக்காக பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பை பாய், டேக் கேர். ஒரு நிமிஷம் மக்களே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி குரூப் டி வந்து டெமோ வீடியோ வந்து இருக்கும் அதிலே சரிங்களா. டெமோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கு, சயின்ஸுக்கு, அதுக்கப்புறம் பாலிட்டிக்கு ஒரு 5 கிளாஸ் வந்து டெமோ கிளாஸ் இருக்கும். அந்த டெமோ கிளாஸ் பார்த்துட்டே கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஓகே கிளாஸஸ் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் சரிங்களா. அந்த ரயில்வேஸ் தமிழ் அப்படின்ற ஆப்லேயே குரூப் டி கோர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும் ஓகேங்களா. அப்படி இல்லை உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ் மட்டும் வேணும்னா வெறும் டெஸ்ட் சீரியஸ் மட்டும் கூட இருக்கும் ₹400ன்னு சொல்லி. ஓகே மக்களே, பை பை, டேக் கேர்.